ஜெயம் ரவி வீடியோ பார்க்கும்போது நானே ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஆக்சுவலி ஜெயம் ரவி நீங்க சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஃபீல் குட் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல படங்களா இருந்திருக்கு. அந்த மாரி நம்ம வந்து ஒரு சாஃப்ட்டான ஒரு ஜெயம் ரவி தான் இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த இன்னைக்கு குடுத்த இந்த காணொளியில பார்த்தீங்கன்னா, பயங்கர ஆக்ரோஷமா, பயங்கர எமோஷனலா அதாவது அழுகுறாரு, அப்புறம் கத்துறாரு, அப்புறம் வந்து சமாதானமாகுறாரு, மறுபடியும் வந்து ஃபீலிங்ஸ கட்டுப்படுத்த முடியாம கண் கலங்குறாரு. ஸோ பலவிதமான ஒரு டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த நேர்காணலை வந்து ஜெயம் ரவி கொடுத்துருந்தார். உண்மையாலுமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஜெயம் ரவி வந்து மனதளவில் வந்து ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கார். அதாவது வந்து அவர் மனசு உடைஞ்சு போச்சு. அதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொது வெளியில பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் கூட அவர் பயன்படுத்துறார். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்னை அழிக்க பார்க்குறாங்க. ஆனா நான் வந்து அவங்களையெல்லாம் அழிச்சிட்டு தான் போவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் எப்படின்னா ஒரு சோஷியல் மீடியால அது ஒரு பிரபலம், ஒரு செலிபிரிட்டி பேசக்கூடிய வார்த்தை இல்ல. பிரபலம் இல்லாட்ட கூட இது வந்து சோஷியல் மீடியால பொது வெளியில பேசக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அதாவது என்ன அழிக்க பார்க்குறாங்க, அவங்கள நான் அழிச்சிட்டு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் தப்பான வார்த்தைகள். ஆக்சுவலி வந்து ஜெயம் ரவி ஜெயம் ரவி அதை பேசல. ஜெயம் ரவியால முடியல. அவர் உடைஞ்சு போயிட்டாரு. அவருடைய மென்டல் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து டோட்டலா வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை பத்தி பேசும்போது பவுன்ஸ் வச்சு தடுக்கிறாங்க. ஸ்கூல்ல பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஃபோன் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட பிள்ளைங்க நான் அந்த பிள்ளைங்களுக்காண்டி தான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது ஒரு தகப்பனுடைய வேதனை தெரியுது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, தாய்க்கு தான் குழந்தைங்க மேலே பாசம் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஒரு தகப்பனுக்கு எந்த அளவுக்கு தாய்க்கு பாசம் இருக்குமோ அதே அளவுக்கு சமமான பாசம் வந்து குழந்தைங்க மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி அவருடைய குழந்தைங்களை சில வருடங்களாக பார்க்க முடியாமல் தவிக்கிறாரு, ஏங்குறாரு, வேதனை அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அழுகிறாரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா கண் கலங்கி எமோஷன் ஆகி அப்படியே உடைஞ்சு அழுகிறாரு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்லணும் ஜெயம் ரவிக்கு. அது என்ன அப்படின்னா, சட்டப்பூர்வமாக வந்து அந்த ஆர்த்தி ஜெயம் ரவி விவாகரத்து வழக்கு வந்து கோர்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் ஜெயம் ரவியோட குழந்தைங்கள ஜெயம் ரவி பார்க்கணும்னு நினச்சா, மைனராக இருந்தால், மேஜராக இருந்தால் பிரச்சனை இல்லை. மைனராக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அந்த வழக்குலேயே ஒரு மனு போட்டிங்கன்னா, என்னுடைய குழந்தைங்கள நான் பார்க்கணும், வாரத்துக்கு ஒரு தடவை நான் பார்க்குறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை விசாரித்து நிச்சயமாக அனுமதி தருவாங்க. அந்த வழியை ஜெயம் ரவி ஏன் தேடலை அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஜெயம் ரவி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்காரு. அவருடைய மன வலிகளை வந்து நம்மளால் உணர முடியுது. என்னடா இப்படி ஆயிட்டாரே ஜெயம் ரவி அப்படின்னு மாதிரி இன்றைக்கி எல்லாருமே அந்த வீடியோ பார்த்து வந்து ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஜெயம் ரவி திடீர்னு உடையிறதுக்கு என்ன பிரச்சனை? 2 வருஷமாக அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. 2 வருஷமாக இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நடக்குது.